ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 7/5/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். சமநிலை வைப்பதனால்தான் ஆசீர்வாதங்களின் பிராப்தி இருக்கும். இன்றைய முரளியின் தலைப்பு சமநிலை வைப்பதனால்தான் ஆசீர்வாதங்களின் பிராப்தி இருக்கும். இன்று அன்பு சொரூபமான நினைவு சொரூபமான குழந்தைகளுக்கு அவங்களுடைய அன்பு மற்றும் நினைவுக்கான பிரதிபலனை கொடுப்பதற்காக அன்பு கடல் தந்தை இந்த அன்பான சபையின் நடுவில் வந்திருக்கிறாங்க. இது ஆன்மீக அன்பு நிறைந்த கூட்டம், ஆன்மீக சம்பந்தத்தினால சந்திக்கும் கூட்டம். அதை முழு கல்பத்திலும் இப்போதான் அனுபவம் செய்கிறீங்க. இந்த ஒரு ஜென்மத்தை தவிர வேறு ஒரு பொழுதும் ஆன்மீக தந்தையின் ஆன்மீக அன்பு கிடைக்க முடியாது அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. இந்த ஆன்மீக அன்பு ஆத்மாக்களுக்கு உண்மையான ஆறுதலை கொடுக்குது, உண்மையான வழி சொல்லுது, உண்மையான அனைத்து பிராப்திகளையும் செய்விக்குது. இந்த சாகார உலகத்துல இந்த ஜென்மத்தின் மேலும் இந்த மாதிரி சகஜ விதியோடு இந்த மாதிரி ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஆன்மீக சந்திப்பு நம் எதிரிலேயே இருக்கும் என்று எப்பொழுதாவது உங்களுக்கு எண்ணத்துல வந்திருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. எப்படி தந்தையை பற்றி சொல்லும் பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், மிகவும் தேஜோமயமானவர், மிக பெரியவர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி சந்திப்பிற்கான விதியும் கடினமானதாக, மேலும் மிகுந்த பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும் என்று யோசித்து யோசித்து நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிட்டிருந்தீர்கள். ஆனால் தந்தை நம்பிக்கையற்ற குழந்தைகளையும் நம்பிக்கைக்கு உரியவங்களாக ஆக்கிட்டாங்க. மனமுடைந்து போன குழந்தைகளை சக்திசாலியாக ஆக்கிட்டாங்க. எப்பொழுது கிடைப்பார் என்ற அவங்க இப்போ சந்திப்பினுடைய அனுபவம் செவிச்சிட்டு இருக்காங்க. பாப்தாதா அப்படிப்பட்ட அந்த சந்திப்பினுடைய அனுபவத்தை செய்வித்து விட்டார். அனைத்து செல்வங்களினுடைய அதிகாரியாக ஆக்கிட்டாங்க. இப்போ அதிகாரி ஆத்மாக்கள் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்ல முறையில் தெரிஞ்சிட்டீங்களா அல்லது தெரியணுமா? இன்று பாப்தாதா குழந்தைகளை பார்த்து அனைத்து குழந்தைகளுக்கும் எப்பொழுதும் நிச்சயம் இருக்குது, அன்பும் இருக்குது, நினைவு செய்வதற்கான முழு ஈடுபாடு மற்றும் ஆர்வமும் இருக்குது, சேவைக்கான ஊக்கம் இருக்குது, லட்சியமும் சிரேஷ்டமாக இருக்குது அப்படின்னு எங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்துக்கிட்டு இருந்தோம். யாரிடமாவது என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? அனைவருமே நாங்கள் லட்சுமி நாராயணனாக ஆக போகிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராம் சீத்தை ஆவோம் அப்படின்னு யாருமே சொல்கிறது கிடையாது. 16,000 மணிகளின் மாலையையும் யாரும் மனமோந்து விரும்புவது கிடையாது. 108 மாலையின் மணியாகத்தான் ஆகும். இந்த ஊக்கம்தான் அனைவரிடமும் இருக்குது. சேவையில், படிப்பில் ஒவ்வொருவரும் தன்னை மற்றவர்களிடம் இருந்து குறைந்த தகுதியானவர் என்று நினைப்பதே இல்லை. இருந்தும் எப்பொழுதும் ஒரே சீரான நிலை, எப்பொழுதும் பறக்கும் கலையினுடைய அனுபவம், எப்பொழுதும் ஒருவருடைய நினைவில் மூழ்கி இருப்பது, உடல் மற்றும் உடலினுடைய அற்ப கால பிராப்திகளிலிருந்து விலகி இருப்பது, அழியும் உணர்வுகளை மறந்த நிலையில் இருப்பது, அப்படிங்கிற இந்த நிலையை நிரந்தரமாக அனுபவம் செய்வதில் வரிசை கிரமமாக ஆயிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? பாப்தாதா இதற்கான விசேஷமான காரணத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காரணமாக என்ன பார்த்தாங்க? ஒரே ஒரு வார்த்தையே காரணம்தான். அனைத்தையும் தெரிஞ்சிருக்கிறாங்க, மேலும் அனைத்தும் அனைவருக்கும் பிராப்தியும் ஆகியிருக்குது, அதற்கான விதியின் ஞானமும் இருக்குது, வெற்றி அடைவதற்கான ஞானமும் இருக்குது, செய்யும் காரியம் மற்றும் அதனுடைய பலன் இரண்டினுடைய ஞானமும் இருக்குது. ஆனால் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. இந்த சமநிலையின் ஈஸ்வரிய நியமத்தை தேவையான நேரத்தில் கடைபிடிக்க தெரியாது. ஆகையினால ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் பாப்தாதா மற்றும் அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களினுடைய சிரேஷ்ட ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள் கிடைக்கிறதில்லை. கடும் உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது. சுலபமான வெற்றி அனுபவம் ஆகிறதில்லை. எந்த விஷயத்தினுடைய சமநிலை மறந்துடுது?
பாபா சொல்கிறாங்க, ஒன்று நினைவு மற்றும் சேவை. நினைவிலிருந்து சேவை செய்வது என்பது தான் நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலை. ஆனால் சேவையில் இருந்துக்கிட்டே நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நினைவு செய்வது. நேரம் கிடைத்தால் நினைவு செய்வேன், இல்லை அப்படின்னா சேவையையே நினைவு அப்படின்னு புரிந்துக்கிறது. சமநிலை இல்லாத நிலை. சேவைதான் நினைவு, மேலும் நினைவிலேயே சேவை இருக்குது. பாபா சொல்றாங்க, சேவைதான் நினைவு, மேலும் நினைவிலேயே சேவை இருக்குது. இந்த விதியின் சிறிதளவு வித்தியாசம் வெற்றியை மாற்றிடுது. பிறகு நினைவினுடைய சதவிகிதம் எப்படி இருந்தது அப்படின்னு முடிவை கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க, சேவையில் அந்த அளவு பிஸியாக இருந்தோம், எந்த விஷயமும் நினைவில் இருக்கலை, நேரமே இருக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சேவையும் பாபானுடையது தானே, தந்தை என் நினைவில் இருந்தார் என்று சொல்லுவாங்க. ஆனால் சேவையில் எந்த அளவு நேரம் மற்றும் ஈடுபாடு இருந்ததோ அந்த அளவே நினைவின் சக்திசாலியான நிலை அனுபவம் ஆச்சா. எந்த அளவு சேவையில் சுயமரியாதை இருந்ததோ அந்த அளவே பணிவுத்தன்மை இருந்ததா, இந்த சமநிலை இருந்ததா. மிக நல்ல சேவை செய்தோம், இந்த சுயமரியாதை நல்லது தான். ஆனால் எந்த அளவு சுயமரியாதை இருக்குதோ அந்த அளவே பணிவுத்தன்மை இருக்கணும். செய்விக்கும் தந்தை என்னை ஒரு கருவியாக்கி சேவை செய்வித்தார். இதுதான் கருவி மற்றும் பணிவுத்தன்மை. கருவியாக இருந்த சேவை நன்றாக நடந்தது, வளர்ச்சி அடைந்தது, வெற்றி சொர்பம் ஆகியிருந்த இந்த சுயமரியாதை நல்லது தான். ஆனால் சுயமரியாதை மட்டும் இல்லாமல் பணிவுத்தன்மையினுடைய சமநிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. இந்த சமநிலை எப்பொழுதுமே சகஜ வெற்றி சொர்பமாக ஆக்கிடும். சுயமரியாதையும் அவசியம் வேணும், தேக உணர்வு இல்லை. சுயமரியாதை, ஆனால் சுயமரியாதை மற்றும் பணிவு இரண்டினுடைய சமநிலை இல்லாத காரணத்தினால சுயமரியாதை தேக அபிமானத்தில் மாறிடுது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சேவை நடந்துச்சு, வெற்றி கிடைச்சது, கூடவே இந்த குஷியும் இருக்கணும். ஆஹா பாபா என்னை உங்களுடைய கருவியாக ஆக்கியிருந்தீங்க, நான் செய்யலை. இந்த நான் என்ற தன்மை சுயமரியாதையினுடைய தேக அபிமானத்தில் கொண்டு வந்துடுது. நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலை இருக்கிறவங்க சுயமரியாதை மற்றும் பணிவில் சமநிலையோடு இருப்பாங்க. ஆகையினால சமநிலை எந்த விஷயத்தில் மேலே கீழே கொண்டு செல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அதே மாதிரி பொறுப்பினுடைய கிரீடம் அணிந்திருப்பதனுடைய காரணத்தினால ஒவ்வொரு காரியத்திலையும் பொறுப்பையும் முழுமையாக நிறைவேற்றணும். இது உலகியல் குடும்ப பொறுப்பானாலும் சரி, அல்லது ஆன்மீக குடும்பத்தினுடையதாக இருந்தாலும் சரி, அல்லது ஈஸ்வரிய சேவையின் பொறுப்பானாலும் சரி, இரண்டு குடும்பத்தின் அவரவர்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதில் எந்த அளவு விலகி இருப்பீங்களோ அந்த அளவு அன்பானவர்களாகவும் இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. இந்த சமநிலை இருக்கணும், ஒவ்வொரு பொறுப்பையும் செய்யணும், இதுவும் அவசியம். ஆனால் எந்த அளவு பெரிய பொறுப்போ அந்த அளவு டபுள் லைட்டாக இருக்கணும். பொறுப்பை ஏற்று செஞ்சுக்கிட்டே பொறுப்பினுடைய சுமையிலிருந்து விலகி இருப்பவராக இருக்கணும். இதைத்தான் தந்தைக்கு பிரியமானது என்று சொல்றது. மிகுந்த பொறுப்பு இருக்குது, என்ன செய்வது என்று பயப்படாதீங்க. இதை செய்யவா அல்லது வேண்டாமா, என்ன செய்வது, இதையும் செய்வது அதையும் செய்வது மிக கடினம் என்று உணர்வது என்றால் சுமை இருக்குது. பாபா சொல்றாங்க, டபுள் லைட்டாக இருக்கல. டபுள் லைட் அப்படின்னா விலகி இருக்கிறவங்க. மேலும் எந்த ஒரு பொறுப்பினுடைய காரியத்தின் சஞ்சலத்தினுடைய அந்த சுமை இல்லாத நிலை, இதைத்தான் விலகி மற்றும் அன்பாக இருப்பதனுடைய சமநிலை வைக்கிறவங்க அப்படின்னு சொல்றதுன்னு பாபா சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இந்த முயற்சி செய்யும் வாழ்க்கையில காலப்போக்கில் முயற்சி செய்வதனால என்னென்ன பிராப்தி ஆகுதோ அதை அனுபவம் செஞ்சு செஞ்சு பிராப்தியினுடைய மிகுந்த போதை மற்றும் குஷியில் வந்துடுறாங்க. முயற்சி செய்யும்போது என்ன பிராப்தி ஆகுதோ அதை அனுபவம் செஞ்சு செஞ்சு அந்த பிராப்தியினுடைய போதையில் வந்துடுறாங்க. நான் அடைஞ்சிட்டேன், அனுபவம் செஞ்சிட்டேன், போதும், நான் மகாவீர் மகாரதி ஆயிட்டேன், ஞானி ஆயிட்டேன், யோகியாவும் ஆயிட்டேன், சேவாதாரியாவும் ஆயிட்டேன். பாபா சொல்கிறாங்க, இந்த பிராப்தி ரொம்ப நல்லது தான். ஆனால் இந்த பிராப்தியினுடைய போதையில் அலட்சியம் உங்களுக்கு வந்துடுது. இதற்கு காரணம் ஞானி ஆனீங்க, யோகி ஆனீங்க, சேவாதாரி ஆனீங்க,
ஆனால் ஒவ்வொரு அடியிலும் பறக்கக்கூடிய கலையினுடைய அனுபவம் செஞ்சீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எதுவரை உயிரோடு இருப்போமோ அதுவரை ஒவ்வொரு அடியிலும் பறக்கும் கலை அனுபவம் இருக்கணும். பறக்கும் கலையில் பறக்கணும். இந்த லட்சியத்தோடு இன்று என்ன செய்கிறீங்களோ அதில் மேலும் புதுமை வந்ததா, அல்லது எதுவரை வந்து சேர்ந்தீங்களோ அந்த எல்லையை தான் சம்பூர்ணத்தின் எல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. முயற்சி செய்கிறதில்ல, பிராப்தியினுடைய போதை மற்றும் குஷியும் அவசியம்தான். ஆனால் ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றம் மற்றும் பறக்கும் கலையினுடைய அனுபவமும் அவசியம். ஒருவேளை இந்த சமநிலை இருக்கலை அப்படின்னா அலட்சியம் இருக்குது. ஆசீர்வாதத்தை பிராப்தி செய்ய முடியாது. ஆகினால முயற்சி செய்யும் வாழ்க்கையில் எவ்வளவு அடைந்திருக்கீங்களோ அதன் போதையும் இருக்கணும். மேலும் ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றத்தினுடைய அனுபவமும் இருக்கணும். இதைத்தான் சமநிலைன்னு சொல்கிறதுன்னு பாபா சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, இந்த சமநிலை எப்பொழுதுமே இருக்கணும். நானும் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், அனுபவி ஆகிட்டேன், நல்ல முறையில் சென்றுட்ருக்கேன் என்ற அந்த மாதிரி நினைக்காதீங்க. நல்லவராக ஆகியிருக்கீங்க, இதுவும் மிகவும் நல்லது தான். ஆனால் இன்னும் வரும் நாட்களில் முன்னேற்றத்தை அடையணும். அந்த மாதிரி விசேஷ காரியம் செஞ்சு அனைத்து ஆத்மாக்களின் எதிரில் ஒரு உதாரணமாக ஆகணும். இதை மறக்காதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. எந்தெந்த விஷயங்களில் சமநிலை வைக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இந்த சமநிலை மூலமாக இயல்பாகவே ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆகையினால வரிசைக்கிரமமாக ஏன் ஆகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க. சில விஷயத்தினுடைய சமநிலையில், சிலர் வேறு சில விஷயத்தின் சமநிலையில் அலட்சியமானவராக ஆகிடுறாங்க. மும்பையில் வசிக்கிறவங்களோ அலட்சியமானவர்களாக இல்லைதான், இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சமநிலை வைக்கிறவங்க தான். சமநிலையினுடைய கலையில் திறமசாலிக்கு தான் இல்லையான்னு கேட்குறாங்க. சமநிலை கூட ஒரு கலை தான். இந்த கலையில் நீங்கள் நிரம்பியவர்கள் தான், இல்லையா? மும்பையை செல்வம் நிறைந்த தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமநிலையினுடைய செல்வத்தில், ஆசீர்வாதத்தின் செல்வத்திலும் நிரம்பியவர் தான். மும்பையை சேர்ந்தவங்க என்ன விசேஷத்தை காண்பிப்பீங்க? மும்பையில் பல மடங்கு கோடீஸ்வரர்கள் அதிகம் இருக்கிறாங்க, இல்லையா? ஆகையினால மும்பையை சேர்ந்தவர்களுக்கு, அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு ஆன்மீக அழியாத பல மடங்கு கோடீஸ்வரன், அனைத்து பொக்கிஷங்களினுடைய சுரங்கங்களின் அதிபதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு அனுபவம் செய்வீங்க. இப்பொழுதும் அழியும் செல்வத்தில் மட்டும் அதிபதியில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்கு இந்த அழியாத பொக்கிஷத்தினுடைய மகத்துவத்தை சொல்லி அழியாத செல்வம் நிறைந்தவராக ஆக்குங்கிறாங்க பாபா. இந்த பொக்கிஷம் அழியாதது, சிரேஷ்ட பொக்கிஷம் என்று அவங்க உணரணும். அந்த மாதிரி சேவை செஞ்சிட்ருக்கீங்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. செல்வந்தர்களுடைய பார்வையில் இந்த அழியாத செல்வந்த ஆத்மாக்கள் சிரேஷ்டமானவர்கள் என்று அனுபவம் செய்யட்டும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இவங்களுக்கோ பங்கே இல்லை என்று அப்படி நினைக்காதீங்க. இறுதியில் இவர்களும் விழித்தெழணும் அப்படிங்கிற பங்கும் இருக்குது. சம்பந்தத்தில் வரமாட்டாங்க, ஆனால் தொடர்பில் வருவாங்க. ஆகையினால இப்போ அந்த மாதிரி ஆத்மாக்களையும் எழுப்புவதற்கான நேரம் வந்துருச்சு. ஆகையினால மிக நல்ல முறையில் அவங்களையும் எழுப்பிடுங்க. ஏன்னா செல்வத்தின் போதையின் தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. போதையில் இருப்பவர்களை அடிக்கடி எழுப்ப வேண்டியதாக இருக்கும். ஒரு தடவையில் எழுந்திருக்க மாட்டாங்க. ஆகையினால இப்போ அந்த மாதிரி போதையில் தூங்கிட்டு இருக்கும் ஆத்மாக்களுக்கு அழியாத செல்வத்தின் அனுபவங்களை தெரிந்தவர்களாக ஆக்குங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மும்பையை சேர்ந்தவர்களோ மாயாவை வென்றவர்கள் தான். மாயாவை கடலில் போட்டுட்டீங்க இல்லையா? ஆழத்தில் போட்டிங்களா அல்லது மேலேயே போட்டுட்டிங்களான்னு பாபா கேட்குறார். ஒருவேளை ஏதாவது ஒரு பொருள் மேலே இருக்குது அப்படின்னா அது அலையால் அடிக்கப்பட்டு கரைக்கு வந்துடும். ஆழத்தில் போட்டுட்டிங்க அப்படின்னா அழிஞ்சிடும். ஆகினால மாயா மீண்டும் கரைக்கு வந்துடுது இல்லையா? வராமல் இருக்கணும். மீண்டும் கரைக்கு வந்து விடுவது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. மும்பையில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உதாரணமாக ஆகணும். ஒவ்வொரு விஷயத்திலும் உதாரணமாக ஆகணும்னா எப்படி மும்பையினுடைய அழகை பார்ப்பதற்கு அனைவரும் வெகு தூர இடத்துலேருந்து வராங்க, அந்த மாதிரி பார்ப்பதற்காக தொலை தூரத்துலேருந்து வராங்க. ஒவ்வொரு குணத்தினுடைய நடைமுறை சொரூபத்தில் உதாரணமாக சொல்கிறாங்க பாபா. சரளத்தன்மையை வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படின்னா இந்த சென்டரில் சென்று
இந்த பரிவாரத்தை பாருங்க. சகித்து கொள்ளும் தன்மையை பார்க்கணும் அப்படின்னா இந்த சென்டரில் சென்று இந்த பரிவாரத்தை பாருங்க. சமநிலையை பார்க்கணும் அப்படின்னா இந்த விசேஷ ஆத்மாக்களை பாருங்க. நீங்கள் அந்த மாதிரி அதிசயம் செய்பவர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மும்பையை சேர்ந்தவர்களுக்கு இரட்டை பிரதிபலன் கொடுக்கணும். ஒன்று ஜெகதாம்பா தாயினுடைய பாலனைக்கு, இன்னொன்று பிரம்ம பாபாவினுடைய விசேஷ பாலனைக்கு. ஜெகதாம்பா தாயினுடைய பாலனையும் மும்பையை சேர்ந்தவர்களுக்கு விசேஷமாக கிடைச்சது. அந்த அளவு மும்பைக்கு பிரதிபலனை அளிக்கணும். ஒவ்வொரு ஸ்தானமும் ஒவ்வொரு விசேஷ ஆத்மா மூலமாக தந்தையின் தாயின் விசேஷ ஆத்மாக்களின் விசேஷம் தென்படணும். இதைத்தான் பலன் கொடுப்பதுன்னு சொல்கிறது. நல்லது, வந்திருக்கீங்க, அனைவரையும் வரவேற்கிறோம். தந்தையின் வீட்டில், அதாவது உங்களுடைய வீட்டில் வாங்க வாங்க அப்படின்னு தந்தையோ குழந்தைகளை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் உலகத்தினுடைய தீபம், குலத்தின் தீபம் மட்டும் இல்லை, உலகத்தின் தீபம். ஒவ்வொருவரும் உலக நன்மை காரியத்துக்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னா உலகத்தின் தீபம் ஆயிட்டாங்க. பார்க்க போனால் முழு உலகமும் எல்லைக்கு அப்பாற்பட்ட குலம்தான். அந்த முறையில் எல்லைக்கு அப்பாற்பட்ட குலத்தின் தீபம் என்று கூற முடியும். ஆனால் எல்லைக்கு உட்பட்ட குலத்தின் தீபம் கிடையாது, எல்லைக்கு அப்பாற்பட்ட குலத்தின் தீபம் அல்லது உலகின் தீபம் என்று சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாதிரியானவர்கள் தான் இல்லையா? நீங்கள் எப்பொழுதும் சுடர் விட்டு கொண்டு இருக்கும் தீபம், அணைந்தணைந்து எரியும் தீபம் இல்லையே. எப்பொழுது விளக்கு அணைந்து அணைந்து எரியுது என்றால் பார்ப்போரின் கண்களும் கெட்டுடுது. பார்க்க பிடிக்காது தான் இல்லையா? நீங்களும் எப்பொழுதும் பிரகாசமாக சுடர் விட்டு கொண்டிருக்கும் தீபம். அந்த மாதிரி தீபங்களை பார்த்து பாப்தாதாவும் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்தில் சமநிலை வைக்கக்கூடிய, எப்பொழுதும் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதம் பெறக்கூடிய, ஒவ்வொரு அடியிலும் பறக்கும் கலையை அனுபவம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் அன்பின் கடலில் மூழ்கி இருக்கும், சமநிலையில் நிலைத்திருக்கக்கூடிய பல கோடி மடங்கு பாக்கியவான் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தாதிகளோடு சந்திப்பு. நீங்கள் அனைவரும் கிரீடம் அணிந்திருக்கும் ரத்தினங்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய கிரீடமோ அந்த அளவே எப்பொழுதுமே மிகவும் லேசாக இருப்பவங்க. அந்த மாதிரி கிரீடத்தை அணிந்திருங்க. இந்த கிரீடத்தை அணிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டும் கிரீடம் அணிந்திருப்பவராகவும் இருக்க முடியும். ரத்தினம் பதித்த கிரீடமாக இருப்பதை தேவையான நேரத்தில் அணிஞ்சிப்பாங்க, பிறகு கழற்றி வச்சிடுவாங்க. ஆனால் இந்த கிரீடம் அந்த மாதிரியானது. அதை கழற்றி கீழே வைப்பதற்கு அவசியமே இல்லை. தூங்கி கொண்டிருந்தாலும் கிரீடம் அணிந்தவர், மேலும் எழுந்தாலும் கிரீடம் அணிந்தவர். அனுபவம் இருக்குதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. கிரீடம் சுமையற்று லேசாக இருக்குது இல்லையா? ஏதாவது சுமையே இல்லையே. பெயர் பெரியது, எடை மிகவும் லேசானது, சுகம் கொடுக்கும் கிரீடம், குஷி கொடுக்கக்கூடிய கிரீடம். உங்களை அந்த மாதிரி கிரீடம் அணிந்தவராக தந்தை ஆக்கிறார். அதன் காரணமாக வரும் காலத்தில் பல ஜென்மங்கள் கிரீடம் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி கிரீடம் அணிந்த குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க. பாப்தாதா ராஜ கிரீடம் அணிவிக்கும் நாளை, அதாவது பட்டாபிஷேக நாளை இப்பொழுதிலிருந்தே கொண்டாடி நிரந்தரமான பழக்கமாகவும் நியமமாகவும் ஆக்கிட்டார். சத்தியுகத்திலும் பட்டாபிஷேக தினம் கொண்டாடப்படும். யார் சங்கமிகத்தில் பட்டாபிஷேக நாளை கொண்டாடினாங்களோ அதனுடைய நினைவு சின்னம்தான் அழியாததாக வந்துட்டே இருக்கும். அவ்யக்த பதனத்தில் சேவாதாரிகள் இருக்கிறாங்க. ஆனால் சாக்கார உலகத்திலிருந்து வானப்பிரஸ்தம் ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ என் தந்தை சாக்கார உலகத்திலிருந்து வானப்பிரஸ்தமாகி குழந்தைகளுக்கு கிரீடம் மற்றும் ஆசனத்தை வழங்கிட்டு அவர் அவ்யக்த உலகத்துக்கு செல்லணும். அப்படி பட்டாபிஷேக நாள் ஆயிடுச்சு இல்லையா? விசித்திரமான நாடகம் இல்லையா? ஒருவேளை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே சொல்லிட்டோம் அப்படின்னா அதிசயம் நிறைந்த நாடகம் என்று இருக்காது. இது அந்த மாதிரி விசித்திர நாடகம். அதனுடைய சித்திரத்தை வரைய முடியாது. விசித்திர தந்தைக்கு விசித்திரமான பங்கு இருக்குது. அதன் சித்திரத்தை புத்தியில் எண்ணம் மூலமாகவும் வரைய முடியாது. இதைத்தான் விசித்திரம் அப்படின்னு சொல்லும். ஆகையினால விசித்திரமான பட்டாபிஷேகம் ஆச்சு. பாப்தாதா எப்பொழுதுமே மகாவீர் குழந்தைகளை பட்டாபிஷேக நாளை கொண்டாடும் கிரீடம் அணிந்த சொரூபத்தில் பார்க்குறாங்க. பாப்தாதா துணையை கொடுப்பதிலிருந்து மறைந்துடுறது கிடையாது. ஆனால் சாக்கார உலகத்திலிருந்து மறைந்து அவ்யக்த உலகத்தில் உதயமாகிட்டார். உடன் இருப்போம் உடன் செல்வோம் என்ற இந்த உறுதிமொழியோ கண்டிப்பாக இருக்குது. இந்த உறுதிமொழி ஒரு பொழுதும் அகல முடியாது. எனவே தான் பிரம்ம பாபா உங்களுக்காக காத்துட்ருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா கர்மாதித்த ஆயிட்டாங்க என்றால் அவர் செல்ல முடியும். பந்தனமும் இல்லை தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆனால் அன்பின் பந்தனம் இருக்குது. அன்பின் பந்தனத்தின் காரணமாக உடன் செல்வதற்கான உறுதிமொழியை நிறைவேற்றும் காரணமாக தந்தைக்கு காத்திருக்க வேண்டியதாகத்தான் இருக்குது. துணையாக இருக்கிறார், மேலும் அவருடன் செல்லணும். அந்த மாதிரி தான் அனுபவம் இருக்குது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. ஒவ்வொருவரும் விசேஷமானவங்க. ஒவ்வொருவருடைய விசேஷத்தை வர்ணனை செய்தோம் என்றால்
எத்தனை ஆயிடும்? மாலை ஆகிடும் இல்லையா? எனவே இதயத்தில் மட்டும் வைத்துக்கொள்கிறோம், வர்ணனை செய்வதில்லை அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. வீணானது மற்றும் தொந்தரவு செய்யும் வார்த்தைகளிலிருந்து விடுபட்டு டபுள் லைட் அவ்யக்த பரிஸ்தாகுங்க. டபுள் லைட் அவ்யக்த பரிஸ்தாகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, வீணானது மற்றும் டிஸ்டர்ப் செய்யக்கூடிய அந்த வார்த்தையிலேருந்து விடுபட்டு இருக்கணும்னு. அவ்யக்த பரிஸ்தா ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, வீணான வார்த்தைகள் எவை யாருக்குமோ பிடிப்பதில்லையோ அவற்றை நிரந்தரமாக நீங்கள் அகற்றிடணும். விஷயம் 2 வார்த்தைகளுக்கானதாக இருக்கும், ஆனால் அதை நீளமாக்கி பேசிக்கிட்டே இருப்பது இதுவும் வீணானது தான். எது 4 வார்த்தைகளில் காரியம் முடிந்துடுமோ அதை 12, 15 வார்த்தைகளில் பேசாதீங்க. குறைவாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க. இந்த ஸ்லோகனை கழுத்தில் டாலராக மாட்டிக்கிங்க. வீணானவை மற்றும் டிஸ்டர்ப் செய்யும் வார்த்தையிலிருந்து விடுபட்டீங்க அப்படின்னா அவ்யக்த பரிஸ்தா ஆகிறதுல மிகுந்த உதவி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்லோகன்: யார் தன்னை பரமாத்மா அன்புக்கு அர்ப்பணம் செய்கிறாங்களோ வெற்றி அவங்களுடைய கழுத்தின் மாலையாக ஆயிடும். பரமாத்மாவுடைய அன்புக்கு யார் தன்னை அர்ப்பணம் செய்கிறாங்களோ அவங்க கழுத்தின் மாலையாக வெற்றி ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.